பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக தகவல்களை பற்றி அறிய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க. பயனுள்ள கோவில் பற்றி உங்களுக்கு தகவல் கொடுக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்று கர்ப்பரட்சாம்பிகை கோவில் பற்றி பார்ப்போம். கர்ப்பரட்சாம்பிகை கோவில் திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில். இக்கோயில் கும்பகோணத்திற்கு தென் கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. சிவன் முல்லைவனநாதர் என்றும் அவரது துணைவி பார்வதியை கர்ப்பரட்சாம்பிகை என்றும் வழிபடுகின்றனர். திருவிழாக்கள் வைகாசி விசாகம், நவராத்திரி, தலைமை தெய்வம், நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்டது. இந்த கோயிலில் 5 நிலை ராஜகோபுரம், நுழைவாயில் கோபுரம் உள்ளது. இக்கோவிலில் வெள்ளாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. முல்லைவனநாதருக்கு வைகாசி விசாகம், அம்பாளுக்கு ஆடிப்பூரம், நவராத்திரி உற்சவம், அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, கார்த்திகை மகாதீபம், கார்த்திகை ஞாயிறு, தீர்த்தவாரி, பங்குனி உத்திரம் ஆகிய முக்கிய திருவிழாக்கள் நடைபெறும். தமிழ் மாதமான கார்த்திகையில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிவபெருமானுக்கு 1008 சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது. கர்ப்பரட்சாம்பிகை தனது பக்தர் நித்ருவன் முனிவரின் மனைவி வேதிகை கருவை காப்பாற்றியதால் குழந்தை பிறப்புக்காக பிரார்த்தனை செய்தால் சுகப்பிரசவம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தலம் திருக்கருக்காவூர் முல்லைவனம், மாதவிபுரம், கரக்காபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. மாதவி கோயில் மரமாக இருப்பதால் இது மாதவிபுரம் முல்லைவனம் என அழைக்கப்படுகிறது. கரு என்றால் கரு, கா என்றால் காப்பாற்றுவது. கருக்கோயில் தெய்வத்தால் காப்பாற்றப்படுவதாக நம்பப்படுவதால் இந்த கிராமம் திருக்கருக்காவூர் என்று அழைக்கப்படுகிறது. நித்ருவன் முனிவரின் மனைவி வேதிகை கர்ப்பமாக இருந்தால் சோர்வு காரணமாக அவர் உணவு கொண்டு வர நேரம் எடுத்துக்கொண்டார். அப்போது மற்றொரு ஒருத்துவபதர் முனிவர் உணவு தேடி அவர்களின் வீட்டிற்கு வந்தார். அப்போது இந்த முனிவர் உணவு இல்லை என்று தெரிந்து கோபமடைந்து சாபமிட்டார். வேதிகை கர்ப்பத்தை காப்பாற்ற கர்ப்பரட்சாம்பிகை அம்மனை வேண்டினார். கர்ப்பரட்சாம்பிகை தனது பக்தரின் மனைவியை கருவை காப்பாற்றினாள். எனவே குழந்தை பிறப்புக்காக பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடைபெறும். மேலும் பல கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் இக்கோயிலில் குழந்தை வரம் வேண்டுவோர் இக்கோயிலுக்கு சென்று முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை வணங்கியும் நெய்யினால் படிமெழுகியும் கோலமிட்டு நெய் பிரசாதம் பெற்றால் விரைவில் குழந்தை பாக்கியம் அருள்வார்கள். மேலும் இக்கோவிலில் தங்கத்தொட்டில் வழக்கம் முதலாக நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் அம்பாள் அருளால் பெற்ற குழந்தையை தங்கத்தொட்டிலில் இட்டும் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தாங்கள் ஒருமுறை சென்று இக்கோயிலில் முல்லைவனநாதரையும் கர்ப்பரட்சாம்பிகையும் வணங்கி அவர்களின் அருளை பெறுங்கள். பிரார்த்தனை ஸ்லோகம்: தேவேந்திராணி நமஸ்துப்பியம் தேவேந்திர பிரியபாமணி விவாக பாக்கியம் ஆரோக்கியம் புத்திர லாபம்ச தேகிமே பதிம் தேகி சுதம் தேகி சௌபாக்கியம் தேகிமே சுபே சௌமாங்கல்யம் சுபம் ஞானம் தேகிமே கர்ப்பரக்ஷேகே காத்யாயினி மகாமாயகே